இந்த வீடியோவில் நாம் சில கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அதிலேருந்து. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, த வேவ் லென்த் ஆஃப் எ லைட் வேவ் whose டைம் பீரியட் இஸ் 2.0 into 10⁻⁻10 செகண்ட் இன் இஸ் டேஷ் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இப்படி மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா, வேவ் லென்த் ஆஃப் த லைட்டு, எதோடைய வேவ் லென்த் ஆஃப் த லைட்டு, அப்படியே டைம் பீரியட் வந்து 2.0 into 10⁻⁻10 இருக்கக்கூடிய ஒரு லைட்டோட வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ வேவ் லென்த் லேம்டா அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. அப்போ லேம்டா ஈக்குவல் டு, அல்லது நம்ம என்ன செய்யலாம்னா மியூன்றது ஃப்ரீக்வன்சி எஃப், அல்லது மியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இப்போ லேம்டா இங்கே வந்துச்சுன்னு சொன்னாக்கா, லேம்டா ஈக்குவல் டு சி பை மியூ அல்லது ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படி. ஓகேங்களா? இப்போ நமக்கு சி தெரியும், 2.9 இன்ட்டு சி ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட்டு, லைட்டோட ஸ்பீடின் வேக்கமு, அது வந்து 2.9 இன்ட்டு 10⁸ மீட்டர் பர் செகண்டு. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 1 ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. 1 ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட்டு டைம் பீரியட். அப்போ சி இன்ட்டு டி, லேம்டா ஈக்குவல் டு சி இன்ட்டு டி நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ கொடுத்துடக்கூடிய டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதை மல்டிபிள் பண்ணோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 இன்ட்டு 10⁻⁻10 செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த செகண்டும் அடி ஆயிரும், மீட்டரில் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது 10⁻⁻10 இருக்குது, இது 10⁻+8 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 10⁻ நமக்கு -2ல் வரப்போகுது. இப்போ இது 3ன்னு வச்சோம்னா, இது 2ன்னு வச்சோம்னா 6 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர் கிட்டத்தட்ட. அந்த இடத்துல ஆன்சர் எது பக்கத்தில் இருக்கோ அதை நாம் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, the wavelengths of the two radiations are 2000 Armstrong and 5000 Armstrong. Then the ratio of their energies respectively அப்படி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேவ் லென்த் இருக்கான் 2 ரேடியேஷனோட. இப்போ ரேடியேஷன் ஒன்னோட வேவ் லென்த்து நம்ம லேம்டா 1ன்னு வச்சுக்கோம். லேம்டா 1 ஈக்குவல் டு 2000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாக்க 10⁻⁻10 மீட்டர், அது ஒரு லென்த்தோட யூனிட் தான். லேம்டா 2 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5000 ஆம்ஸ்ட்ராங். 5000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், லென்த்தோட யூனிட்டு 10⁻⁻10 மீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது இந்த கணக்குக்கு இப்போ நேரடி தொடர்பு இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதோட எனர்ஜியோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஈக்குவல் டு ஹச் மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச் மியூ, அல்லது இது மியூக்கு பதிலாக நம்ம எஃப் கூட போட்டுக்கலாம். அப்போ மியூ அப்படின்றது என்ன சொன்னோம், சி பை லேம்டா. ஹச் சி டிவைடட் பை லேம்டா. சின்றது லைட்டோட ஸ்பீட் அட் வேக்கமு, ஹச்ன்றது பிளாங்கோட கான்ஸ்டன்ட்டு. அப்போ நமக்கு இதில் வந்து என்ன தெரியுது, எனர்ஜி இ ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா அப்படின்னு வச்சோம்னாக்க, அப்போ E1 டிவைடட் பை E2 இதுதான் அவங்க கேட்டிருக்குது, ஈக்குவல் டு இந்த ஈயோட லேம்டா 1 இங்கே இருக்கும், இது லேம்டா 2 இருக்கும், இது இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது 5000 ஆம்ஸ்ட்ராங்கு லேம்டா 2, இது ஒரு 2000 ஆம்ஸ்ட்ராங். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கட்டாயிரும், 0 கட்டாயிரும். அப்போ 5:2ன்ற அளவில் எனர்ஜி இருக்கும். அடுத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, a 100 watts bulb emits monochromatic light of wavelength of 400 nanometer. Then the number of photons emitted by the bulb in 1 second is அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 100 வாட்ஸ் பல்பு இருக்குது, அது வந்து 400 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து எமிட் பண்ணுது. மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னாக்கா சிங்கிள் வேவ் லென்த்.
சிங்கிள் வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட்டாக அது எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணிச்சு சொன்னாக்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை த பல்ப் இன் 1 செகண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ பவர் அவங்க கொடுத்துருக்க பவர் கொடுத்துருக்காங்க 100 வாட்ஸ் 100 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ பவர் ஈக்குவல் டு என்ன நமக்கு எனர்ஜி பை டைம். எனர்ஜி பை டைம். ஓகேங்களா? இது எனர்ஜி பை டைம் வாட்ஸில் இருந்ததுன்னா டைம் வந்து பவர் வந்து ஜூலில் இருக்குது. சாரி, எனர்ஜி வந்து ஜூலில் இருக்குது, பவர் டைம் வந்து செகண்ட்ஸில் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இது வாட்ஸில் கிடைக்கும். பவர் வந்து வாட்ஸில் கிடைக்கும். அப்போ 100 வாட்ஸ் எனர்ஜி பை டைம்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஜூல் பர் செகண்ட் வந்து 100 வாட்ஸ். அப்போ அப்படி இருக்கும்போது மோனோக்ரோமேட்டிக் லைட்டு 400 நானோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம என்ன எனர்ஜின்னு பார்த்தோம், இஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ அல்லது ஹச் சி பை லேம்டா. அப்போ எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா. அப்போ எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா. எனர்ஜி வந்து எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ எனர்ஜி பை நமக்கு செகண்ட் இருக்குது இல்லைங்களா, டைம் வந்து செகண்ட், அதான் வாட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு 100 வாட்ஸு ஈக்குவல் டு என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா ஹச் சி பை லேம்டா. இப்போ நமக்கு என்ன வேணும், அப்போ 100. இப்போ பவர் பி ஈக்குவல் டு எனர்ஜி பை டைமு. எனர்ஜின்றது பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸு, ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, அப்போ சி பை லேம்டா. இப்போ இது கொடுத்துருக்குறாங்க பவர் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு எனக்கு எண்ணு மட்டும் வேணும். அப்போ மிச்சதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹச் சி ஓகேங்களா, என் ஈக்குவல் டு ஹச் சி, இங்கே லேம்டா ஈக்குவல் டு என் அப்படின்னு இருக்கும். அப்போ என் ஈக்குவல் டு 100 இன்ட்டு லேம்டா வந்து 400 நானோமீட்டர். நானோமீட்டர்னா 10⁻⁻9 மீட்டர். ஓகேங்களா, டிவைடட் பை ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 இன்ட்டு 10⁻⁻34 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து லைட்டோட ஸ்பீடு நமக்கு தெரியணும். அது என்னது 3 lakhs கிலோமீட்டர் per செகண்ட். ஓகேங்களா, 3 × 10⁸. இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு சால்வ் பண்ணோம்னு சொன்னாக்க நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். என்னோட வேல்யூ என்னன்னாக்க 2 × 10⁻20. இது வந்து ஜஸ்ட் நம்பர் தான், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2 × 10⁻20 ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கு வெளியில் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் நேச்சர் ஆஃப் த லைட் குட் நாட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது லைட்டுக்கு வந்து 2 நேச்சர் இருக்கதா ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வேவ் நேச்சரு, இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் நேச்சர். இந்த வேவ் நேச்சர் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கணும். அப்போ லேம்டான்றது வேவ் லென்த்து, லைட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னாக்கா 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று வேவ் நேச்சர், இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் நேச்சர். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாதுன்னு கேட்டுக்காங்க, எது வந்து லேம்டாவை பற்றி பேசலை, அதான் வந்து வேவ் நேச்சரை பற்றி பேசலைன்னு அர்த்தம். பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு நேரத்துலேயும் ஒரு மாஸ் இருக்கணும், மாஸ் பற்றி தான் பார்ட்டிக்கல் நேச்சர். ஐன்ஸ்டைன் வந்து பார்ட்டிக்கல் நேச்சரை சப்போர்ட் பண்ணார். அதனால தான் E = mc² அப்படின்ற ஃபார்முலாவை கொண்டு வந்தார். கிளாக் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா வேவ் நேச்சரை சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து என்ன சொன்னார், E = hc/λ அப்படின்ற ஃபார்முலாவை அவர் ட்ரைவ் பண்ணார். அப்போ லைட்டை பொறுத்தளவு 2 நேச்சருமே இருக்குது அப்படின்றத இன்றைக்கி ஃபிசிக்ஸில் ஏற்றுக்கிட்ட ஒரு உண்மையாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது வேவ் நேச்சரை எது எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து டைஃப்ராக்ஷன் என்ன, அப்போ லைட் வேவ் இப்படி போகுதுன்னு சொன்னாக்க ஒரு சின்ன ஸ்லிட்டு வச்சோம்னு சொன்னாக்கா அது இப்படி கிராஸ் ஆகி போகும். அப்போ அது வேவ் நேச்சராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போகுது. அப்போ டைஃப்ராக்ஷன் வந்து வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா லைட் வந்து பார்ட்டிக்கல் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது, வேவ்ன்றதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது. தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபரன்ஸ்னு சொன்னாக்கா ஒரு லைட் ரேவும் இன்னொரு லைட் ரேவும் இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது வரக்கூடியதான் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வேவாக இருக்கிறதுனால தான் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பிளாக் பாடி ரேடியேஷனும் பார்ட்டிகல் நேச்சரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வேரியேஷன் ஆஃப் த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சாலிட் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து
லைட் வந்து பார்ட்டிக்கலாக இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த 5 கொடுத்துருக்கிறதுல 2 தான் வந்து வேவ் நேச்சரை சப்போர்ட் பண்ணுது. ஒன்று வந்து டைஃப்ராக்ஷன், இன்னொரு வந்து இன்டர்ஃபரன்ஸ். மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து லைட்டை வந்து பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொல்லக்கூடிய தியரிஸாக இருக்குது. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன், செகண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், தேர்டு வந்து வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன், ஃபோர்த் வந்து ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி, பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, பிளாங்க்ஸோட குவாண்டம் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி ஆஃப் த ரேடியேஷன், எந்த ஒரு ரேடியேஷன் இங்கே லைட்டு, எந்த ஒரு லைட்டு வந்து வந்தாலும் சரி அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும் அக்கார்டிங் டு பிளாங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஈஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ அல்லது மியூன்றது ஃப்ரீக்வன்சி. சிலர் வந்து ஹச்எஃப்னு எழுதுவாங்க, ஃப்ரீக்வன்சினால எஃப் அப்படின்னு எழுதுவாங்க. மியூன்னு எழுதுனோம்னா ஃபிசிக்கலி கரெக்டு, எஃப் எழுதுனாலும் எழுதிக்கலாம். அப்போ இவங்க கேட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி ரேடியேஷனோட எனர்ஜி ஓகே இது கான்ஸ்டன்ட் இல்லையா, 6.6 × 10⁻34 இப்போ தான் நம்ம பார்த்த போன கொஸ்டினில் இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட், ஹச் எஃப்ஏ போட்டுக்கணும் ஃப்ரீக்வன்சினால. சிலர் வந்து மியூவும் போடுவாங்க. அப்போ இதுதான் ஆன்சர்.